ஒரு சூப்பரான பண்ணை வீட்டோடங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு 2 ஏக்கரா தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் கட்டின பில்டிங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் சீட் போட்ட மாதிரி கட்டிக்கிறாங்க, ஆங்கில் போட்டுங்க. மொத்த ஏரியா வந்து 2 ஏக்கராங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க செஞ்சேரிமலையிலேருந்துங்க கரெக்டாக ஒரு 6.5 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. தென்னை மரம் எல்லாமே நாட்டு மரங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு ஆச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வெல், ஒரு ரிங் தொட்டி வந்துடுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு சர்வீஸுங்க. அது வந்து சரி கூட்டுறதுக்கு சர்வீஸுங்க. அதுபோக வந்து ஒரு கூட்டு கிணறு, கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க. வேறு மூலையில் வந்து வீடு வந்துடுங்க. ஜல மூலையிலே வந்து தொட்டி வந்துடுங்க. ப்ராப்பர்ட்டி வந்து சூடூர் வந்து கரெக்டாக ஒரு 37 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க. செஞ்சேரிமலை டு பெதப்பமடி மெயின் ரோடு வந்து ஒரு 3 to 3.5 கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு ரீச் ஆகலாம். நீங்கள் நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் வந்து மண் பாதையில் உள்ள வர மாதிரி இருக்குங்க. வாய்க்காத்தாரத்து வழியாக வந்து அதுலேருந்து உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு 300 மீட்டருக்கு வந்து 12 அடி அகலமுள்ள வழித்தடங்க. இதை ரிங் தொட்டிங்க. ஜடமூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க. தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 to 2 லட்சம் லிட்டர் பக்கம் பிடிக்குங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கமெல்லாம் வீடுகளாக இருக்குதுங்க. சூடூருக்கு ரொம்ப பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. செஞ்சேரிமலைக்கு ரொம்ப பக்கம்னு வைங்களேன். உள்ளுக்குள்ள வந்து கிராவல் கூட்டி நீட்டாக தடம் போட்டு வச்சுக்கிறாங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கராங்க. இதில் வந்து 150 தென்னங்கன்று இருக்குதுங்க. விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,25,00,000 விலை சொல்கிறாங்க.